நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை இன்சுலினை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியாக இருக்குன்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சரியா இருக்கா? இருக்காது. மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டதுனால இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? நிறுத்தியிருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். கண்டிப்பாக நிறுத்த முடியாதுன்னு எழுதி வச்சுக்கிடுங்க. புரிஞ்சுதா? இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கை. நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க. என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? சொல்லுங்கள் சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை இந்த உலகத்தில் தான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் கேட்கல. இந்த உலகத்தில் வெந்தயம், ஆவாரம்பூ, இது ரெண்டும் இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகும். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, ஒரு இலையும் விட்டு வைக்கவே இல்லை. கொய்யா இலை, மாங்காய் இலை, அப்புறம் கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், அதெல்லாம் சும்மா நிற்கிற செடிகள். கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இது என்னது, நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்டதுனால இந்த உலகத்தில் யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட், எப்படி சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இந்த வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம், கொய்யா இலை இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட ஏன் இப்போ 3 மாத்திரை போட்டுட்ருக்காங்க? ஒரு மாத்திரை போட்டுருந்த பேஷண்ட் இப்போ ஏன் 3 மாத்திரை போட்டுட்ருக்காங்க? வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் எங்கே போச்சு? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினை போட்டுட்ருக்கானே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம் எங்கே போச்சு? இதெல்லாம் நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இதை எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த புத்தகம் என்ன சொல்லு தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன், என்னெல்லாம் சொன்னேன்? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன். இந்த 5 நோய்க்கும் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்? ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட். பேலன்ஸ் டயட்டை தான் சொல்லுது, நான் சொல்லலை, அந்த புத்தகம் சொல்லுது. 2வது உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். யார் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ இந்த இன்சுலின் ரெசன்ஸ் சரியாயிரும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யார் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுறாங்களோ இந்த இன்சுலினை நிரந்தரமாக நடத்தலாம், இந்த சுகர் மாத்திரை நிரந்தரமாக நடத்தலாம் அப்படின்னு நான் சொல்லலை, அந்த புத்தகம் சொல்லுது. அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லுது. REMISSION. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, GOOD குட்னு டைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லிச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. ஏன்னா எத்தனை பேர் இன்சுலினில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் மாத்திரையில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இதுதான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வைங்க, ஒர்க்கோட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். ஷேர் பண்ணால் யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஓகே.